வணக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வீடியோவே என்னால் போட முடியலம்மா. இப்போதான் பழைய மாதிரி கொஞ்சம் உடம்பு தேறி வந்திருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேம்மா. இப்போதான் அப்படியே உட்காந்துருந்தாலும் காலெல்லாம் கையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குமா, நடக்க முடியல வேகமா. அதனால இப்படி கொஞ்சம் கொஞ்சம் செய்துனே இருந்தா உடம்புக்கு நல்லதுன்னு செய்யறேம்மா. வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துனம்மா. வாஷிங் மிஷின் முடிஞ்ச உடனே துணி எடுத்துமே வெளில காய போட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணம்மா. வெத்தலை தீபம் வீடியோ பார்த்து நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்கம்மா. தீபம் போடுறதுக்கு அப்புறம் அந்த வெத்தலை என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்கம்மா. நம்ம செடி வச்சிருந்தா வாழை மரம், ஏதோ ஒரு துளசி செடி, எந்த செடி வைக்கிறோமோ அந்த செடியில போட்டுருங்கம்மா. ரொம்ப முக்கியமானது கால்படாத இடத்துல போடணும்மா. இன்னும் நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தீங்கம்மா. இதுக்கப்புறம் தான் லாங் வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாம் சொல்லலான் இருக்கிறேம்மா. அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு முருகனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு தீபாராதனை பண்ணம்மா. இந்த தெய்வத்துக்கு சேவை செய்யறத விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைம்மா.